இனி போர் நிறுத்தம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, வெற்றி அல்லது தியாகம், நாங்கள் தியாகம் செய்வது இதுதான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய அறிக்கைகளின்படி 10,000 ஏவுகணைகள் முக்கிய இலக்குகளை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அரசாங்கம் என்பது ஒன்றுமில்லாத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் சொல்வதெல்லாம் பிரம்மாண்டமான பொய்கள். ஆனால் உலகில் எங்களை போன்ற நாடுகள் எல்லாம் உங்களுடைய தொழில்நுட்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் விழித்தெழுங்கள், பொய் சொல்லுகின்ற உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெடுங்கள் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் இதில் இருக்கின்றன. அடிச்சிட்டேன் ஈரான் சொல்லுது. ஆனால் அவர்கள் வெளியிடாத விஷயங்கள், தொழில்நுட்ப விவரம், ரேடார் முறை, செயல்முறை, ஒரு உண்மையான ஆயுதத்தை யாரும் முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார்கள். அது போர் நடக்கும் போது மட்டுமே தெரிவிக்கப்படுகிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்று வளைகுடா பகுதியில் நடந்த அந்த போர் குறித்து சில செய்திகளும் மற்றும் வெளிநாட்டில் முக்கியமான சில செய்திகளும் இன்று உங்களோடு பேசலாம் என்று எண்ணுகிறேன். முதல்ல ஒரு செய்தி, துருக்கியுடைய மிதக்கும் மின் உற்பத்தி நிலையம், அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பெல்ஜின் சுல்தான் என்ற கப்பலை கியூபாவுக்கு துருக்கி அனுப்பி இருக்கிறது. கியூபாவில் உள்ள மின் நிலையங்கள் அனைத்தும், அதில் கியூபாவில் உள்ள எல்லா மின் நிலையங்களையும் அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்ததுனால அங்கே கியூபாவில் மின்சாரமே கிடையாது. அதனால மக்கள் மிக பெருமளவிற்கு அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈவன் டயாலிசிஸ் மருத்துவமனையில் பண்ணுறதுக்கு கூட அங்கே எல்லாமே மின்சாரம் இல்லாதனால நிறைய நோயர்கள் இறந்து விட்டார்கள். இரத்தம்லாம் அந்த குளிரில் வைத்திருக்கக்கூடிய அந்த இதுகள்லாம் அதற்கு என்ன சொல்கிறது, அந்த மின்சாரம் அங்கே நிறுத்தப்பட்டதுனால எல்லாம் கெட்டு போன நிலை, எல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு எதுவுமே சாப்பாட்டு வசதி இல்லாமல், லைட் இல்லாமல்ங்கிற மாதிரி துன்பப்பட்டு இருக்கிறாங்க. இது அமெரிக்கா செய்தது. அப்போது இன்னொரு செய்தி நேற்று முன்தினம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, துருக்கி நாடு, அது நேட்டோவில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு. அது தன்னிடம் உள்ள ஒரு கப்பல், அந்த கப்பல் பேர் பெல்ஜின் சுல்தான் என்ற அந்த கப்பலை என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே அனுப்பியிருக்கு கியூபாவுக்கு. கியூபாவில் அங்கே அந்த கியூபாவுடைய துறைமுகத்தில் அந்த கப்பல் போய் நின்னா என்ன செய்யும், அந்த கப்பல் ஒரு மிதக்கின்ற அதாவது மின்சார உற்பத்தி நிலையம், பிளான்ட், எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்கக்கூடிய பவர் பிளான்ட்டு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அந்த பிளான்ட்லேருந்து பவரை கியூபாவுக்குள்ளே கொடுத்து கியூபாவில் பவர் சப்ளை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறது. அப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா, கியூபா மட்டும் இல்லை, ஈரானு, கியூபாவை பல ஆண்டுகளாக இன்றைக்கு அதை யாரும் அது கூட வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை ஏற்படுத்தி அவர்களை, ஏன்னா அவங்க ஒரே நாடு, சோசியலிச நாடு, கம்யூனிச நாடு, அதோட யாரும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு ரஷ்யா அந்த நாட்டிற்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டில் இருந்து கூட நிறைய மக்கள் அதற்கு பணம் கலெக்ட் பண்ணி அந்த கியூபா நாட்டு மக்களுக்கு அனுப்புகிறாங்கங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த வகையில் துருக்கி நாடு மின்சாரத்தை சப்ளை செய்திருக்கிறது. எனவே உலகத்தில் இப்படிப்பட்ட நாடுகளும் ரஷ்யா போல, சீனா போல, இன்றைய இந்த துருக்கி போல சில நாடுகள் கியூபாவுக்கு உதவி வருவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. அடுத்தால இன்னொரு செய்தி பாருங்க, இந்த பெஞ்சமின் நெதன்யாகு இருக்காரு, நம்ம வில்லன், அவர் இஸ்ரேலுடைய பிரதமர். அவர் என்ன சொல்றாரு, உலகத்திலேயே மிகவும் ஒழுக்கமான இராணுவம், மோஸ்ட் டிசிப்ளின்டு மிலிட்டரி எதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல். அந்த இஸ்ரேலிய இராணுவத்தை ஸ்பெயின் அவமதித்து விட்டது. எனவே
அவர் என்ன செய்கிறாரு, அங்கே அவங்களோட தொடர்பில் உள்ள இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்திலிருந்து ஸ்பெயினை வெளியேற்றுங்கள், விலக்குமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் சொல்லியிருக்கார். எங்களுடைய இராணுவத்தை நீங்கள் பகடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பானிஷ் மினிஸ்டர், ஸ்பெயின் நாட்டு மினிஸ்டர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் சீரா ரெக்கோ அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் உங்களை அவமதிக்கவில்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நாங்கள் உங்களை விவரிக்கிறோம். அது கால் எஸ்பேடுமாங்க. ஒரு மம்பட்டின்னா அதை மம்பட்டின்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை நாங்கள் அப்படியே சொல்லுகிறோம். நீங்கள் ஒரு அழிப்பு மற்றும் குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினுடைய அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய செய்தி, ஆனாலும் நீங்கள் நம்ம கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்படி ஒரு 2 செய்தி இருக்குது. ஒன்று கடைசியில் சொல்கிறேன். இது ஒரு ஆய்வு போல இருக்கும் இந்த செய்தி. இது ஜஸ்ட் அடித்தாங்க உடைச்சாங்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு ஆய்வு கட்டுரை. இது அதில் உள்ள ஒரு முக்கியமான குறிப்புகளை நான் சொல்கிறேன். இது வதந்தி அல்ல, ஒரு மிரட்டலும் அல்ல, ஒரு காட்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விமானம் வானிலிருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. யாருடைய விமானம்? அமெரிக்காவுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இப்படி நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அதாவது உலகத்தில் சக்தி வாய்ந்த இராணுவத்திற்கு கூட இப்படி ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு செய்தி, எப்படி சுட்டு வீழ்த்துறாங்க என்னங்கிறது ஒரு ஆயுதம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யாரு? ஈரான் வைத்திருக்கு. அந்த ஆயுதம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை. 2026 பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போட்டாங்க, கொமேனியை கொலை செய்தாங்க. மார்ச் மாதம் 25 ஈரான்ல சப்ஹாருல் வானத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சம்பவம் இந்த போரினுடைய டிஸ்கஷன் விவாதத்தையே மாற்றிவிட்டது. ஈரானின் மிக உயர்ந்த இராணுவ அமைப்பான அந்த IRGC புரட்சிகர படை இருக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஒரு அமெரிக்க F-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை எங்களுடைய பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்று சொன்னாங்க. இடம் ஈரானுடைய தென்கிழக்கு பகுதியில் உள்ள சபஹார் துறைமுகம், ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ளது. அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் இந்த ஒரு விமானம் பறக்கும் போது சுட்டு வீழ்த்தப்படுவது காமிக்கப்பட்டது. ஈரான் அவங்க வெளியிட்ட வீடியோவில் இதை ஒரு பெரிய இராணுவ வெற்றி என்று ஈரான் புரட்சிகர படை அறிவித்தது. அதற்கு பின்னால 2025 ஜூன் மோதலுக்கு பிறகு 2025 போன ஆண்டு அந்த ஜூனுக்கு ஒரு 12 நாள் சண்டை நடந்தது. அதுக்கு பின்னால ஒரு புதிய அமைப்பு, ஒரு டிஃபென்ஸ் அமைப்பை ஈரான் புதிதாக உற்பத்தி செய்திருக்கிறது அப்படின்னு அந்த அமைப்பு தான் இது செயல்பாட்டில் இருக்கிறது. அதை பற்றி சுட்டுவிட்டோம் என்ற செய்தியை தவிர அவர்கள் யாரும் சொல்லவில்லை. அமெரிக்காவில் இருந்து எந்த தரப்பும் பதிலும் அல்ல. அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்டு அமைதியாக இல்லை. அவர்களுடைய அறிக்கை வலுவானது. என்ன அறிக்கை கொடுத்தாங்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்கவில்லை. 8000க்கும் மேற்பட்ட சார்டிஸ்டா போய் குண்டு போட்டு வர்றது நடந்தது. எல்லா விமானங்களும் பாதுகாப்பாக திரும்பி வந்து விட்டன அப்படின்னு சொல்லக்கூடியது 2 அறிக்கை. ஒரு அறிக்கை ஈரான் அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டேன் என்றது. இன்னொரு அறிக்கை அமெரிக்கா எல்லா விமானங்களும் திரும்பி வந்து விட்டன என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை. இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஊடகங்கள் இவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், எனவே அவனுக்கு வேண்டியபடி பிரச்சாரம். உண்மை அது அல்ல. இது F-18ங்கிறது சூப்பர் ஹார்னட் சாதாரண விமானம் அல்ல. இது அமெரிக்காவினுடைய முக்கியமான அந்த விமானங்களிலே ஒரு தாக்கப்படுவதற்கான உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் இது. அதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம்
அதுதான் தாக்குதல் செய்யும் திரும்பும். அதுதான் அந்த அவங்களுடைய கடற்படை தாக்குதலினுடைய முழு முதுகெலும்பு. அது உண்மையிலேயே சுட்டு வீழ்த்தி இருந்தால், அது நம்ம இஃப் போட்டு வச்சுக்கிடுவோம், சுட்டு வீழ்த்தி இருந்தால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அது ஒரு எச்சரிக்கை. அதுக்கு மேல நாம கவனிக்க வேண்டியது, ஈரான் திரும்பவும் அமெரிக்கா சொன்னதை நிராகரிச்சுட்டு நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று சில ஃபுட்டேஜையும் காமிக்கிறாங்க. இது ஒரு செய்தி. இந்த செய்தி அப்புறம் தொடர்ந்து சென்ட்காம்னா சென்ட்ரல் அமெரிக்கன் கமாண்ட் இதை மறுத்து வருகிறது. F-35 விழுந்தது, மறுத்தனர். பின்னர் வீடியோ வந்தது, உறுதி செய்யப்பட்டது. அப்புறம் F-15 அடுத்தது 2வது ஏரோப்ளேன், அது விழுந்தது, மறுத்தனர், பின்னர் உறுதி செய்யப்பட்டது. அப்புறம் A-10 MQ-9 ட்ரோன்ஸ், இது சாதாரண ட்ரோன் இல்லை, இந்த சின்னதில் மிகப்பெரிய அளவிற்கு உளவு பார்க்கக்கூடிய MQ-9 ட்ரோன்ஸ். அப்புறம் இந்த டேங்கர்ஸ், அதாவது டேங்கர்னா பெட்ரோல் போடக்கூடிய அந்த விமானங்கள் எல்லாமே இதே மாதிரி சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரியாக சுட்டு வீழ்த்தப்பட்டன. அமெரிக்கா முதல்ல மறுக்குது, அப்புறம் ஈரான் ஆதாரத்தை கொடுக்குது, அப்புறம் பின்னார ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமையில் அவர்களுக்கு வந்திருக்கு. அவன் என்ன சொல்றாங்க, 8000 தடவை நாங்க விமானத்தை அனுப்பினோம், 8000 தடவை குண்டு போட்டோம், எந்த இழப்பும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மோதல்ல இழப்பு F-35, F-15, F-18, F-16, அப்புறம் அப்பாச்சி ஹெலிகாப்டர், பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர், E-3 கமாண்ட் ஏர்கிராப்ட், இது எல்லாமே ஒன்று போல விழுந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண சம்பவம் இல்லை. இவற்றில் எல்லாமே முக்கியமாக ஸ்டெல்த், மறைமுகமாக ரேடார்களுக்கு தெரியாம போகக்கூடியது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம், F-22 ராப்டர் அப்படின்னு ஒரு விமானம் அவங்ககிட்ட இருக்கு அமெரிக்கால. அந்த விமானம் மிகவும் விலை கூடினது. அதை அவன் பயன்படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கே உள்ளூர பயம், இது போய் விழுந்துட்டுன்னு சொன்னா ஆபத்தான இடத்துக்கு தான் அதை அனுப்புவாங்க. ஆனா இது அவங்க எதிர்பார்க்கறத விட ஆபத்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க பயன்படுத்தலை. ஏன்னா இந்த வான்வெளி ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு அவங்க அமெரிக்காக்காரங்க நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஈரான் இவங்க ஒரு பாதுகாப்பு அமைப்பா ஒரு ஆயுதம் உருவாக்கி இருக்காங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுது. 2025 ஜூன் 12 நாள் போருக்கு பிறகு அப்போது அவர்களுடைய பலவீனம் தெரிஞ்சது. யாருடைய பலவீனம்? ஈரானுடைய பலவீனம் தெரிஞ்சது. அமெரிக்காக்காரங்க குண்டு போடுறாங்க, இஸ்ரேல் குண்டு போடுறாங்க அமெரிக்கா பின்னால. அதற்கு பின்னால் ஓராண்டு காலம் அமைதியாக அவர்கள் வேலை செய்தார்கள். 8 மாதங்கள் கழித்து இப்போ இந்த விளைவு. அவர்கள் வெளியிடாத விஷயங்கள், அடிச்சிட்டேன்னு ஈரான் சொல்லுது. ஆனா அவர்கள் வெளியிடாத விஷயங்கள், தொழில்நுட்ப விவரம், ரேடார் முறை, செயல்முறை. ஒரு உண்மையான ஆயுதத்தை யாரும் முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார்கள். அது போர் நடக்கும் போது மட்டுமே தெரிவிக்கப்படுகிறது என்கின்ற செய்தியை நாம் இதை பார்க்கிறோம். இப்படி ஒரு செய்தி. அப்போ இன்றைக்கு எந்த விமானமும் ஸ்டெல்த் விமானம், அதாவது அதுதான் அமெரிக்காவினுடைய பலம், உலகத்தினுடைய ரேடார்களுடைய கண்ணுக்கு தெரியாது. எல்லா விதமான ஸ்டெல்த் விமானமும் அங்கே ஈரானுக்குள் சென்றால் அடித்து வீழ்த்தப்படுகிறது. அப்படியானால் அவர்களிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது என்பது குறித்து இவர்கள் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை அவர்கள் இந்த கடந்த ஓராண்டில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் இதுல என்ன ஒரு இந்த தொழில்நுட்பம் இருக்குன்னா, அதாவது பேசிவ் இன்ஃப்ராரெட், இன்ஃப்ராரெட்டை கண்டுபிடிக்கக்கூடியது, அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிக்னலை குழப்பக்கூடியது, மொபைல் சிஸ்டம் இடமாறக்கூடிய அமைப்பு, இதுல எல்லாமே ரஷ்யாவுடைய பங்கு முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் கூறுறாங்க. ரஷ்யா இது பற்றியான இன்டெலிஜென்ஸை பூரா ரஷ்யா தான் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா, எங்கிட்ட இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு சிஸ்டம் இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த அறிவிப்பு, இதுதான் ஈரான் கொடுக்கக்கூடிய செய்தி. இது ஒரே செய்தி 3 பேருக்கு 3 செய்திகளை கொடுக்கிறது. ஒன்று, அமெரிக்காவுக்கு என்ன செய்தின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இராணுவ பிரஷர், மிலிட்டரி பிரஷர் எங்களை ஒன்றும் செய்யாது. இது அமெரிக்க இராணுவத்திற்கு கொடுக்கக்கூடிய செய்தி. 2வது, வளைகுடாவில் உள்ள
பல்வேறு நாடுகளுக்கும் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு அது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தை அதை பார்த்து நீங்கள் பிரமிப்படைந்து அவர்களோடு இருக்கிறீர்கள். அவர்களுடைய தொழில்நுட்பம் ஒன்றுக்கும் ஆகாதது, தூசி போன்றது, அவற்றை எல்லாம் நாம் இப்ப இடது கையாலை தட்டிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பிராந்திய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறது. மூன்றாவது, அமெரிக்க மக்களுக்கு ஒரு செய்தி. அது என்ன செய்தினா, மக்களே இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அரசாங்கம் என்பது ஒன்றுமில்லாத அரசாங்கமாக இருக்கிறது. அவர்கள் சொல்வதெல்லாம் பிரம்மாண்டமான பொய்கள். ஆனால் உலகில் இங்கே நாங்கள் எங்களை போன்ற நாடுகளெல்லாம் உங்களுடைய தொழில்நுட்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் விழித்தெழுங்கள், பொய் சொல்லுகின்ற உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்தெடுங்கள் சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளும் இதில் இருக்கின்றன. எனவே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சம்பவம் அல்ல, ஒரே பேட்டர்னாக இருக்கு. அமெரிக்க விமானங்கள் பல வகைகள்ல தாக்கப்பட்டுள்ளன. ஆனா அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வமான நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுப்பு, ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற முழுசா மறுக்கக்கூடியது. அப்போ இந்த போர்ல இவ்வளவு நடந்திருக்க, ஈரானுடைய நோக்கம் என்ன? அமெரிக்காவை வெல்வது அல்ல ஈரானினுடைய நோக்கம். ஆனால் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை வீழ்த்தி வருகிறது, வீழ்த்த வேண்டும் என்கிறது. அதுதான் அதனுடைய முக்கியமான நோக்கம். இது நடந்து கொண்டிருக்கின்றது. 2 வார போர், 2 வாரத்துல முதல்ல 2 வாரத்துல நடந்தது. முதல்ல சொல்லப்பட்ட உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அறியப்படாத ஆயுதம்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் ஈரான் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட செய்தியோடு இந்த செய்தியை, இது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு செய்தி மாதிரி உள்ள செய்தியை நாம முடிச்சுட்டு அடுத்த செய்திக்கு போவோம். முஸ்தபா அவர் அந்த மத தலைவர், அவர் வெள்ளை மாளிகைக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பியிருக்காரு. என்ன எச்சரிக்கைன்னா, நீங்கள் போர் நிறுத்தத்திற்காக எங்களிடம் பிச்சை எடுத்தீர்கள், மீண்டும் ஆயுதத்தை சேர்ப்பதற்காக 15 நாள் போர் நிறுத்தம் கேட்டுட்டு அந்த இடைப்பட்ட காலத்துல ஆயுதங்கள் எல்லாம் சேர்க்கிறதுக்காகத்தான் நீங்க போர் நிறுத்தத்தை கேட்டீங்களே ஒழிய உண்மையிலேயே நீங்கள் போர் நிறுத்தத்தை கேட்கவில்லை. அதனால நாங்களும் உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்துவதற்காக போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டோம். 2 வாரங்களில் நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும், என்னென்ன ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் அதை 2 நாட்களில் நாங்கள் அழித்தொழிப்போம். எங்கள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் சக்தி 10 ஆண்டுகளுக்கு தீர்ந்து போகாது. ஒவ்வொரு இழப்புக்கும் அதை 1000 மடங்கு ஈடு செய்வோம். இது நம்ம ஒரு 3ஆம் உலக நாடு, நம்ம ஒரு இண்டிபெண்ட் அப்சர்வராக பேசுகிறோம். அவங்ககிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த பேசக்கூடிய துணிச்சல் இருக்கு பார்த்தீங்களா? வெறும் வாய்ச்சவடால் இல்லை, காமிச்சிருக்கிறாங்க, கிரவுண்டில் நின்று காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். நாங்கள் காத்திருக்க மாட்டோம். டெல் அவீவ் முழு வீச்சுடன் தாக்கப்படும், இஸ்ரேலுடைய தலைநகர். எந்த ஆற்றல் பவர் சென்டரும் இயங்கும் நிலையில் இருக்காது. இனி போர் நிறுத்தம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, வெற்றி அல்லது தியாகம், நாங்கள் தியாகம் செய்வது, இதுதான் எங்களுடைய குறிக்கோள் என்று எங்களுடைய அறிக்கைகளின்படி, அதாவது அவங்க வச்சிருக்க அறிக்கைகளின்படி 10,000 ஏவுகணைகள் முக்கிய இலக்குகளை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்கள் திரும்பினால் நாங்களும் திரும்புவோம், மேலும் இறைவன் எங்களுடன் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் அவரை சொல்லியிருக்கிறாருங்கிறதோட இன்றைய செய்தியை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.